Welcome to VL Academy. In the video, amalgamation, absorption and external reconstruction chapter, other exercise problem number 14, nama paakporom, which is in page number 10.133. So, இந்த questionல பாத்தீங்க அப்படின்னா Sun Limited and Moon Limited ரெண்டு கம்பெனி இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா Mars Limited ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அந்த கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸையும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஷேர்ஸை பொறுத்த வரையும் Sun Limited and Moon Limited தனித்தனி கம்பெனியாக இருந்தப்போ ஷேர் வேல்யூ வாஸ் 10 rupees. பட் இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ற பர்பஸ்க்காக மட்டும் 25 rupeesனு வேல்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 25 rupeesனு வேல்யூ பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் Moon Limited and Sun Limited are paid off by issue of sufficient number of equity of ₹10 each in Mars Limited. ஸோ Mars Limited பொறுத்தவரை ஒரு ஷேரோட 10 rupeesன்னு சொல்லி ஃபுல்லி பெய்ட் பண்ணிடுறாங்க. யாருக்கு? Sun Limited and Moon Limitedக்கு. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ புரியாது, பட் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் ஈச் ஷேர் இன் Sun Limited is valued at ₹15 for the purpose of amalgamation. இது ரெண்டுமே வந்து for the purpose of amalgamation மட்டும்தான். Sun Limitedக்கு 15 rupeesனு எடுத்துக்கணும், Moon Limitedக்கு வந்து 25 rupeesனு எடுத்துக்கணும். ஓகே, இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதாவது Sun Limited அண்ட் Moon Limited அவங்க ரெண்டு பேர்த்தோட பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் Mars Limited ஆரம்பிக்கிறாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் நான் உங்களுக்கு ரெண்டு கம்பெனிக்குமே தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் see how to do the journal entry and what all the working notes to be done. ஸோ நம்ம சோஃபார் எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நெட் அசெட் மெத்தடில் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். நெட் அசெட் மெத்தட்னா அசெட் மைனஸ் லைபிலிட்டி. பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட ஷேர் வேல்யூவை மாடிஃபை பண்ணி அவங்க அமால்கமேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த ஷேர் வேல்யூவை வந்து மாடிஃபை பண்ணுறப்ப நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹியர் ஃபார் Sun Limited பார்த்தீங்க அப்படின்னா த ஷேர் வேல்யூ வந்து ஓவரால் வேல்யூ 6 lakh rupees. ஸோ அந்த 6 lakh rupees இன்டூ அதாவது அமால்கமேஷனுக்காக அவங்க மாற்றின வேல்யூஸ் 15 rupees பர் ஷேர். அந்த இன்டூ ₹15 டிவைடட் பை எக்ஸிஸ்டிங் வேல்யூ தட் இஸ் ₹10. ஸோ அப்படி பார்க்குறப்ப the purchase consideration value will come ₹9 lakh. அதாவது 6 lakhஆ இருந்தது, ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupeesஆ இருந்தப்போ the value of overall value of share capital வந்து 6 lakh. அதே 15 rupeesஆ மாறுறப்போ the purchase consideration value will get increased. So the value is 9 lakh rupees. Again Moon Limited பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வேல்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து 2 lakh rupees இருந்தது. அப்போது ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees. பட் இப்போ அமால்கமேஷன் பர்பஸ்க்காக 25 rupeesஆ மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ the overall value will get increased. So that is 5 lakh rupees. Okay, so this is the purchase value of Sun Limited and Moon Limited. ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. அதாவது Sun Limitedயும் இழுத்து மூடுறாங்க, Moon Limitedயும் இழுத்து மூடுறாங்க. அப்படி இழுத்து மூடுறப்போ என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே. ஓகே, இது ரெண்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் இது. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுனால அசெட்ஸ் எல்லாம் வெளியில் போகுது. வேர் இட் இஸ் கோயிங் டு Mars Limited, that is new company. ஸோ இங்கே வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா 2 credit what goes out. Here assets are all going out. So அதனால land and building, plant and machinery, investments, stocks, debtors and cash at bank இது எல்லாத்தையும் வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். Because it is going out of Sun Limited. And இது எல்லாம் வெளியில் போகிறதுனால we are realizing the value of 22 lakhs. அதை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த அசெட் வெளியில் போய் நம்ம கைக்கு வர போகிறது 22 lakhs. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் வந்து liability is going out. ஸோ லைபிலிட்டிங்கிறது என்னது, நம்ம கொடுக்க வேண்டிய காசு அது வந்து வேற யாரும் ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. யாருன்னா Mars Limited. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும், நம்ம கொடுக்க வேண்டிய காசு நம்ம கிட்டேயே இருக்கும். அதனால those things are been debited. Secured loan and current liabilities has been debited. ஏன்னா இதை நம்ம கொடுக்கல, வேற ஒருத்தர் தான் கொடுக்க போறாங்க. ஸோ அதனால அதை நாம டெபிட் பண்ணியிருக்கோம் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். இதை நம்ம ரியலைஸ் பண்றோம். எவ்வளோனா 12 lakh rupees. ஸோ இது ஃபர்ஸ்ட் 2 entries வரும் which is in the book of Sun Limited. இப்போ அசெட்ஸ் வெளியில் போயிடுச்சு, லைபிலிட்டி வெளியில் போயிடுச்சு. யாருக்கு போயிருக்குன்னா Mars Limitedக்கு போயிருக்கு. ஸோ அவங்க வந்து நமக்கு எவ்வளோ ருபீஸ் தரணும், இதெல்லாம் நம்ம கொடுத்ததுனால அவங்க நமக்கு எவ்வளோ ருபீஸ் தரணும்னா 9 lakh rupees தரணும். தட் இஸ் தி ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் தி பிஸ்னஸ் விச் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் இன் தி ஒர்க்கிங் நோட். ஸோ அந்த 9 lakh rupees தரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி
தந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து which is receivable. ஸோ அது வந்து எப்படின்னா மாஸ் லிமிடெட் அக்கௌண்ட் debtor to realization account which is still with மாஸ் லிமிடெட் அக்கௌண்ட். ஓகேவா, அவங்க நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை அது அவங்க கிட்ட இருக்கிறதுனால மாஸ் லிமிடெடை டெபிட் பண்ணியிருக்கோம். எதுக்கு அவங்க தராங்க அப்படின்னா இந்த ரியலைசேஷன்ஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஹஸ் பீன் ரியலைஸ்னும் அதுக்காக தராங்க. அதனால ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்தது வந்து we have received in the form of what? Share capital. அதனால equity shares in Mars Limited account debtor to Mars Limited account. ஸோ நம்மளோட அந்த 9 lakhs rupees வந்து இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா Mars Limitedோட ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கு. ஓகே, அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நமக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் மாஸ் லிமிட்டடாக வந்திருக்கு அண்ட் இட் ஹஸ் கான் அவுட் டு மாஸ் லிமிடெட். நம்ம கம்பெனிக்கு அவங்க 9 lakh rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மாஸ் லிமிட்டெடுங்கிறது வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, பீயிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரிசீவ்ட் in the form of equity shares. அடுத்த என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா equity share capital account debtor, general reserve account debtor to equity share capital account being transfer of shares and reserves to shareholders. இது வந்து என்னன்னா சன் லிமிட்டடோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த அமௌண்ட்டு போகணும். என்ன அமௌண்ட் போகணும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அது வந்து ஆல்ரெடி 6 lakh இருந்ததுல அந்த 6 lakhம் ஜென்ரல் ரிசர்வ்ல ஒரு 4 lakhs rupees வச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது சன் லிமிட்டடோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த காசை வச்சு மாஸ் லிமிட்டட்ல ஷேர் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் இங்க என்ட்ரி போட்டிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 6 lakh, ஜென்ரல் ரிசர்வ் 4 lakh. வேர் இட் கோஸ் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் 10 lakh rupees போகும். அதனால அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் சன் லிமிடெட் கம்பெனியை எழுத்து முடியாச்சு. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கான ஷேருக்குரிய வேல்யூவை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, இட் ஹாஸ் பீன் கிவன் பட் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ். எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் மாஸ் லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மாஸ் லிமிட்டெடில் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ now equity shareholders have the worth of 9 lakh rupees shares in Mars Limited. So அந்த 9 lakh rupees equity shareholders கிட்ட இருக்கு. So that is debited. அது வந்து already share capital அப்படிங்கிறது liability தானே, which is at any time it may go out of the business. அதனால இங்க அதை வந்து credit பண்ணியிருக்கோம். So to equity shares in Mars Limited அது 9 lakh rupees. ஓகே, இது purchase consideration value கண்டுபிடிச்சது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆன் ரியலைசேஷன். அதாவது ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ருபீஸ் கொடுத்து இந்த பிஸ்னஸ் வாங்கியிருக்காங்க 9 lakh rupees. பட் அவங்க கையில் எவ்வளோ ருபீஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அசெட் இஸ் 22 lakh. அதில் இந்த பக்கம் லயபிலிட்டியை லெஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கரண்ட் லயபிலிட்டி அண்ட் செக்யூர்ட் லோன். இது ரெண்டும் சேர்த்தோம்னா 10 lakh rupees, ஐ திங்க் 12 lakh rupees will come. ஸோ இந்த 22 lakhs minus 12 lakh rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh rupees அவங்க கையில் இருக்கணும். பட் ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகிறது எவ்வளோ, வெறும் 9 lakh rupees தான். ஸோ 1 lakh இஸ் லாஸ் ஃபார் தேம். ஓகே, நீங்கள் இந்த ரியலைசேஷன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது வந்து அப்படி தான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அசெட் மைனஸ் லைபிலிட்டி. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ பேலன்ஸ் வேல்யூ எவ்வளோ வருதோ அந்த வேல்யூவும் இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனையும் லெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா தட் இஸ் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 10 லட்ச ரூபா வர்த் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து வெறும் 9 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 1 லட்ச ரூபாய் லாஸ். அதுக்கான என்ட்ரி தான் இது. தட் இஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கையில் இருக்க வேண்டிய 1 lakh rupees. ஸோ தட் ஹாஸ் பீன் கான் டு ரியலைசேஷன். அதனால ரியலைசேஷனை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பீயிங் லாஸ் ஆன் ரியலைசேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன் லிமிட்டெட்கான ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ மூன் லிமிட்டெடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அசெட்ஸ் எல்லாமே பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது. அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக், டேட்டாஸ், கேஷ் அட் பேங்க். ஸோ இதெல்லாம் சேர்த்து 9 lakh rupees ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் liabilities அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோன் அண்ட் கரண்ட் liabilities, தட் இஸ் 5 lakh rupees. ஸோ இங்கே வந்து நம்ம கொடுக்க வேண்டிய காசு மாஸ் லிமிடெட் கொடுக்குறேன்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த காசு இன்னும் நம்மக்கிட்டே தான் இருக்குது. அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, and next one is Mars Limited account data to realization account. Purchase consideration நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஒர்க்கிங் நோட்டில். அந்த வேல்யூ தான் இங்கே போட போகிறோம். அதாவது பர்ச்சேஸ் பண்ணது மாஸ் லிமிடெட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். இதெல்லாம் ரியலைஸ் பண்ணதுக்கு
அவங்க நமக்கு கொடுக்குற வேல்யூ எவ்வளோனா 5 lakh rupees. Okay. Next one is equity shares in Mars Limited account data to Mars Limited account. So first one என்னது நமக்கு வர வேண்டிய அமௌண்ட். Okay. அது வந்து 5 lakh rupees. And அதே 5 lakh rupees we have received அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி தான் அடுத்தது. That is equity shares in Mars Limited நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். So that is debited. யாருக்கு வெளியில போகுது அப்படின்னா to Mars Limited. அவங்க தான் ஷேர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்கள நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து மூன் லிமிடெட்குள்ளே இருக்கு. அது யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா மூன் லிமிடெடோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போய் சேரணும். எது ஷேர் கேபிட்டலும் ஜென்ரல் ரிசர்வும். அது எவ்வளோனா 4 lakh rupees. ஓகே. ஸோ பிஸ்னஸோட வர்த் என்ன 4 lakh rupees. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரியலைசேஷன் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ஜென்ரல் ரிசர்வும் ஆட் பண்ணுறப்ப வில் கெட் 4 lakh rupees. பட் ஆனால் எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம அதை விற்றுருக்கோம் 5 lakh rupeesக்கு விற்றுருக்கோம். ஸோ நமக்கு 1 lakh ப்ராஃபிட். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இங்கே வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ஜென்ரல் ரிசர்வும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்தாச்சு. ஓகே. தட் இஸ் வாட் த என்ட்ரி ஹியர் இட் சேஸ். So equity share capital general reserve which is inside the business which goes to equity shareholders. So adudha idukana entry. We'll see the next entry so that it will be clear for you. So anga vandu equity shareholders credit pannirundom because which is receivable for the shareholders, but here they have received. Evlo receive pannirukanga appdin pathina 5 lakh rupees. So equity shareholders account data to equity shares in Mars Limited. ஓகே. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 5 lakh ரிசீவ் பண்ணியிருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க, யாருக்கு அது வெளியில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் லிமிட்டடோட ஈக்விட்டி ஷேர்ஸாக வெளியில் போயிருக்கு. அதனால அதை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 lakh rupees. இப்போ வந்து இட்ஸ் அ ப்ராஃபிட். ஓகே. ஸோ 4 lakh வர்த்தாக இருந்தது, நம்ம 5 lakh ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். இந்த 1 lakh rupees யாருக்கு போகுது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகுது. அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. So that is 1 lakh rupees. So being profit on realization. With this journal entry is over. In the problem la balance sheet alla edhu kekla, adnala indha journal entry oda நம்ம இந்த ப்ராப்ளமா முடிச்சுக்கிறோம். ஓகே. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.